ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ், வெல்கம் பேக் டு அஜ்வாஸ் டைரி. மிடில் கிளாஸ்லாம் பெரிய தப்பு பண்ணுறோங்க. பணத்தை கொண்டு பணத்தை சேமிக்க தெரியாமல் இன்னும் ஏழையாகவே இருக்கோங்க. எதனால் நம்ம அந்த பணத்தை சேமிக்க முடியல, எந்த இடத்துல தவற விடுறோன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்த உலகத்தில் 100% மக்கள் இருக்காங்க. அதில் 3% தான் பணக்காரவங்க. மீது 97% வந்து ஏழையாக தாங்க இருக்காங்க. ஏன்னா எல்லா பணமுமே அந்த 3% மக்கள்கிட்ட தான் இருக்குது. ஏன் அவங்க என்ன பண்ணுறாங்க, அவங்கள்ட்ட மட்டும் இருக்க காரணம் என்ன? கொஞ்சம் சற்று யோசிப்போம், கொஞ்சம் சிந்தனை பண்ணி பார்ப்போம். இந்த 3% பணம் அதிகமாக வச்சுருக்கவங்களுக்கு அசட்ஸ், லயபிலிட்டின்னு ரெண்டுக்கும் டிஃப்ரெண்ட் நல்லா தெரியுங்க. அதாவது அசட்ஸ்னால் என்னென்னா சொத்துக்கள், லயபிலிட்டினா பொறுப்புகள். ஃபஸ்ட்டு இது ரெண்டும் என்னன்னு நம்ம நல்லா தெரிஞ்சுக்கணும். அது மாதிரி தெரிஞ்சு எப்படி செலவு பண்ணுறோன்னு செஞ்சால் மட்டும்தாங்க நம்மளால் பணத்தை மிச்சம் பண்ண முடியும். நம்ம வாங்குகிற ஒவ்வொரு பொருளும் பணத்தை அதிகப்படுத்த தாங்க செய்யணும், பணத்தை வந்து குறைக்கக்கூடாது. எக்ஸாம்பிளுக்கு எடுத்துக்கிட்டோம்னா, ஒரு கார் வாங்குகிறோம். இப்போது அந்த காரை டீ போர்டு, ஓன் போர்டுன்னு 2 விதமாக இருக்கும். அதாவது இந்த மஞ்சள் போர்டு போட்டிருக்குது அல்லது வெள்ளை போர்டு போட்டிருக்குது. நம்ம வீட்டு யூஸ்க்கே இருக்கட்டும், ஆனால் வாங்கும்போதே அதை வந்து டீ போர்டாக வாங்கி நம்ம ஒரு ஃபாஸ்டாக்கோ, பெஸ்ட்ராக்கோ, இந்த மாதிரி எவ்வளோ ரெட் டாக்ஸியோ எத்தனையோ வந்திருக்கு, இந்த மாதிரிலாம் பதிஞ்சு அது மூலியம் நம்மளுக்கு வந்து வருமானத்தை வர வைக்கணும். அதை விட்டுட்டு சும்மா நம்ம வீட்டுக்கு அப்படின்னு சொல்லி வாங்கி வீட்டில் நிப்பாட்டினா அந்த காரோட தரம் தாங்க குறையும். அதோட உள்ளே இருக்க பார்ட்ஸ்லாம் நிற்க நிற்க துருப்பிடிக்க ஆரம்பிக்கும். அப்போது நம்ம இந்த ஒரு கார் வாங்குகிற விஷயத்தில் கூட அது நம்மளுக்கு வருமானம் தருதா, வருமானத்தை பெருக்குதா அப்படின்னு பார்த்து தாங்க வாங்கணும். அந்த மாதிரி வருமானத்தை பெருக்கிற மாதிரி நம்ம செஞ்சோம்னா நம்ம பணத்தோட பணம் சேருங்க. இன்னும் கொஞ்சம் நம்ம அடுத்த லெவலுக்கு போகலாம். நம்ம பந்தாக்கு வாங்கி நிப்பாட்டுறதுல எந்த ஒரு பொருளும் பணமும் தராது. எக்ஸாம்பிளுக்கு நம்ம வீட்டில் இருக்க வயசு பசங்கள்லாம் என்ன செய்வாங்கன்னா, அவன் புல்லட் வாங்கியிருக்கான், அவன் பல்சர் வாங்கியிருக்கான்னு அடம் பிடிச்சி வாங்கி அதை வெட்டியாக தான் ஆக்குவாங்க. நம்ம வீட்டில் இருக்க பெரியவங்க தான் அதை சொல்லி புரிய வச்சு தேவையில்லாமல் காசை வேஸ்ட்டு பண்ணக்கூடாது. ஏதாச்சும் ஒரு தொழிலுக்கு போகவோ வரவோ கேட்டால் மட்டும் அதை வாங்கி கொடுக்கணும். சும்மா இந்த மாதிரி ஆடம்பர வாழ்க்கைக்கு வாங்கக்கூடாது. அதுக்குன்னு சிக்கனமாக இருங்க, கஞ்சத்தனமாக இருங்க, எதையும் சாப்பிடாதீங்க, எதுவும் வாங்காதீங்கன்னு சொல்லலை. யோசித்து பிளான் பண்ணி நீங்கள் தாங்க முடிவெடுத்துக்கணும். பணம் இருக்குன்னா அந்த பணத்தை எப்படிலாம் பெருக்கலான்னு வழியை மட்டும்தாங்க நீங்கள் தேடணும். இன்றைக்கி நம்மள்ட்ட பணம் இருக்குது, ஆடம்பரமாக அதை வாங்குவோம் இதை வாங்குவோன்னு அந்த தவறை மட்டும் எப்பயுமே பண்ணிடாதீங்க. சப்போஸ் ஒரு சீட் எடுத்தோ அல்லது நம்மளுக்கு ஏதோ ஒரு வழியில் ஒரு பணம் வருது பல்கானா, அதை ஒரு ஸ்டாக்லேயோ அல்லது மியூச்சுவல் ஃபண்ட்லேயோ அல்லது ஒரு வீடை ஒத்தி பிடிச்சி வாடகைக்கோ அந்த மாதிரி விடலாம். இதெல்லாம் வந்து நம்ம பணத்தை பணம் மேலே பெருக்கும். அதை யோசித்து செய்யணும். இன்றைக்கி இந்த மாதிரி வந்திருக்கு, இதை கொண்டு போய் நல்லா 5 ட்ரெஸ் எடுப்போம், வேறு என்ன நல்ல ஹோட்டலில் சாப்பிடுவோம், அந்த மாதிரி நினச்சோம்னா நம்ம பணம் பாதி ஆகிரும். அது எல்லோரும் செய்கிற தப்பு தானங்க. இப்போது பணம் நம்மள்ட்ட இருக்குது, அதில் ஒரு கேமரா வாங்குவோம் அப்படின்னு பார்த்தோம்னா அந்த கேமரா ஒரு ஃபோட்டோ எடுக்கவோ அல்லது ஒரு யூடியூப் பண்ணவோ இந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு தொழிலுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா அதை வாங்கலாம். சும்மா பந்தாக்காண்டி நம்மளும் கேமரா வச்சுருக்கோம், எங்கேயாச்சும் போனால் பந்தாவை எடுத்துகிட்டு போகணும்னு வாங்கினா அது வந்து டோட்டலாக நம்மளுக்கு பணத்தை குறைக்கும், ரொம்ப வேஸ்ட் ஆகும். இப்போ வீட்டில் இருக்க பெண்கள்லாம் நகை வாங்கணும்னு நினைப்போம். ஆனால் அந்த நகையை வாங்கி ஒன்று வீட்டில் வச்சுருப்போம், ஃபங்க்ஷன் போனால் மட்டும் போடுவோம், மற்ற டைம் வீட்டில் கழட்டி வச்சுருப்போம் அல்லது லாக்கரில் வைப்போம். ஆனால் அதை வைக்கிறதுனால என்ன யூஸு? வேஸ்டேஜ் தான் அதிகம். நம்ம வாங்கும்போது நம்மள்ட்ட செய்குலி சேதாரம் அதிகமாக போட்டு வாங்கி அந்த நகை நம்மள்ட்ட இருக்க நெக்ஸ்ட்டு எதுக்காச்சும் நம்ம விற்கும்போது அதில் வேஸ்டேஜ் அது இதுன்னு கழிச்சிருவாங்க. அதனால அந்த தப்பை பண்ணக்கூடாது. நகை எடுக்க வேணான்னு சொல்லலை, அடுத்தவங்க அவ்வளோ போட்டிருக்காங்களோ நம்ம வந்து இவ்வளோ போடுவோம், அடுத்தவங்க வளையல் போட்டிருக்காங்க அதே மாதிரி நம்ம வாங்குவோன்னு அந்த தப்பை நீங்கள் பண்ணாதீங்க. அது நம்ம ஊரில் தாங்க கோல்டில் அவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறோம், கோல்டை பற்றி ஒரு பெரிய பொருளாக பேசுகிறோம். ஃபாரினர்லாம் அதை பற்றி விரும்பவே மாட்டாங்க.
அதனால அந்த கோல்டில் போடுற காசை ஒரு ஸ்மால் பிஸ்னஸ் மாதிரி பண்ணுங்கள். டெய்லியும் நம்மளுக்கு வந்து இன்கமாக ஒரு 500 கிடைச்சா கூட அது லாபம் தானங்க. இல்லைன்னா ஒரு இடம் வாங்கி போடுங்க. அந்த இடம் ஒரு 6 மந்த்தில் ஒரு 50,000 கூடுங்க. அதாவது 1,00,000க்கு ஒரு இடம் வாங்கினோம்னா ஒரு 6 மந்த்தில் 1,50,000 மாறும். 1 இயரில் 2,00,000 மாறும். அப்போது நம்ம ஒரு 5,00,000க்கு இடம் வாங்கினா அது 10,00,000 பணத்தோடு சேர்ந்துருங்க. அந்த மாதிரி யோசித்து நம்ம வீட்டில் இருக்க ஒவ்வொரு ஆளும் செய்யணுங்க. இப்போது இவ்வளோ நேரம் எதெல்லாம் பணம் தரும்னு பார்த்தோங்க. இனி அடுத்து எதெல்லாம் பணத்தை எடுக்கும்னு பார்ப்போங்க. அதுக்கு ஃபஸ்ட்டு முக்கியமான காரணம் லோன். இப்போ இருக்க காலகட்டத்தில் யாருங்க லோன் எடுக்காமல் இருக்கா? யாரை பார்த்தாலும் ஹோம் லோனு, கார் லோனு, வண்டி லோனு, பர்சனல் லோனு, நம்ம இன்ட்ரெஸ்ட் எவ்வளோனே தெரியாமல் கொடுக்குறாங்கன்னு சொல்லி நம்ம வாங்கிடுறோம். அதனால் எவ்வளோ இன்ட்ரெஸ்ட்டாக வேஸ்ட் பண்ணுறோன்னு பாருங்கள். வாழ்க்கையில் பாதி நாள் உழைச்சி இந்த இன்ட்ரெஸ்ட் கட்டியே பாதி நேரத்தை நம்ம தொலைச்சிட்றோங்க. அதனால் நம்ம வந்து அடுத்த ஸ்டெப் முன்னேறவே முடியல. ஏழைகள் ஏழைகளாகவே இருக்கும். ஏன் இந்த மாதிரி லோன், கார் லோன், ஹோம் லோன்லாம் வாங்கினால கட்ட முடியாமல் உழைக்கிற காசெல்லாம் அதுக்கு போட்டு ஒன்றும் அடிமட்டத்துக்கு தான் போய்கிட்டே இருக்குங்க. அடுத்து கிரெடிட் கார்டு. இப்போது நம்ம பேங்க் போனோம்னா உங்களுக்கு எலிஜிபிள் அதிகமாக இருக்குது, கிரெடிட் கார்டு வாங்கிக்கோங்கன்னு அவங்க சொல்லும்போது நம்ம ஆர்வமாக வாங்கிக்குவோங்க. உங்களுக்கு ஃபஸ்ட்டு 1 மந்த் எடுக்கும்போது எல்லாமே ஃப்ரீயாக தாங்க இருக்கும். அப்புறம் நீங்கள் 1 மந்த் கழித்து கட்டிக்கலான்னு. ஆனால் நம்ம அதை வாங்கி தட்டா புடான்னு ட்ரெஸ் எடுக்க வெட்டி செலவுக்கு நம்ம யூஸ் படுத்திடுவோம். ஆனால் கட்டும்போது எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் கட்டுறோன்னு நம்மளுக்கே தெரியாமல் போயிடுது. இதுலேயும் நம்ம பணத்தை வந்து எடுக்கிற மாதிரி வேஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அடுத்து அடமானம். தேவையில்லாமல் சொத்து அடமானம், நகை அடமானம், இந்த மாதிரிலாம் வச்சு அவ்வளோ இன்ட்ரெஸ்ட்டாக கட்டி நம்ம வந்து நிறைய தொலைச்சி அதாங்க 97% மக்கள் ரொம்ப ஏழையாகவே இருக்காங்க. அந்த யுக்திலாம் தெரியாமல் தான். இன்னொரு பெரிய எக்ஸாம்பிள், எல்லாருமே வந்து சிட்டியில் வீடு வாங்கினா ரொம்ப நல்லாயிருக்கும், நம்மளை சுற்றி எல்லாமே டயத்தில் கிடைக்கும்னு நினச்சிட்டு நம்ம வீட்டுக்கு போய் அவ்வளோ செலவு பண்ணி அந்த வீடை வாங்குவோம். ஆனால் அந்தளவுக்கு இடம் இருக்காது. சும்மா 1 சென்ட் 2 சென்டே எத்தனையோ லேக் கணக்கில் சொல்லுவாங்க. அதுக்கு பத்திரம் போடுற ஆகிற செலவு, சிட்டியிலனா பத்திர செலவே 1 லேக் 2 லேக் வந்துடுங்க. இதே கொஞ்சம் 1 கிலோமீட்டர் 2 கிலோமீட்டர் தள்ளினா நகர்ப்புற வாழ்க்கை வந்துடுங்க. அங்கே ரொம்ப கம்மியாக இருக்கும். ஆனால் நம்ம எல்லாம் பக்கத்தில் கிடைக்குன்னு அதுக்கு ஆசைப்பட்டு நம்ம இங்கே சிட்டிலேயே வாங்கிடுவோம். அதனால் நம்ம எவ்வளோ பணத்தை வந்து வேஸ்ட் ஆக்குறோன்னு தெரியுமா? 2வது, லைஃப்பும் சிட்டி லைஃப் வந்து நம்மளுக்கு வந்து பக்கத்தில் தாங்க எல்லாமே இருக்கும், ஒரு ஆரோக்கியம் இருக்காது. இதே நகர்ப்புற வாழ்க்கைன்னு வச்சுக்கோங்களேன், நல்ல இயற்கையான காற்று, நல்ல தண்ணீர், இடமும் கம்மியாக இருக்குது. நம்ம ஃபஸ்ட்டு போய் அங்கே வாழ ஆரம்பிச்சிட்டோம்னா அடுத்து வரதை சேவிங்ஸ் பண்ணி அடுத்த சிட்டியில் ஒரு சின்ன இடமா வாங்கலாங்க. அதை மாதிரி யோசித்து வீட்டில் இருக்க ஒவ்வொரு ஆளும் நம்ம வந்து யோசித்து எப்படி காசை மிச்சம் பண்ணி அதுலேருந்து எப்படி மேலே வரலான்னு நம்ம பிளான் போட்டு செய்யணுங்க. ஃபைனலாக ஒன்று சொல்லி இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். நெட்வொர்த் அப்படின்னா என்ன தெரியுமா? நம்ம வீடு, காரு, டேக்ஸு, இஎம்ஐ, நம்மள்ட்ட இருக்க எல்லா கடன்களையும், அதாவது பொறுப்புகள், அதெல்லாம் கழிச்சிட்டு பார்த்தோம்னா மீதம் இருக்கிறது தான் நம்மளோட பணம் தரக்கூடிய பொருளுங்க. இதை நல்ல ஐடென்டிஃபிகேஷன் பண்ணணும். அதில் எதெல்லாம் கம்மி பண்ணலான்னு கம்மி பண்ணி நம்ம பணத்தோடு சேர்க்க பாருங்கள். எதெல்லாம் பணம் தரக்கூடியது, எதெல்லாம் பணம் தராது, ரெண்டுக்கும் உள்ள டிஃப்ரெண்ட்டை நல்லா தெரிஞ்சுக்கிட்டு பணத்தை சேருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.